வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்வேயிங்கில் ஜிபிஎஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதோட பார்ட் 2, அதாவது இன்னும் மிச்சம் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்துருவோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்க போகிற ஆன்லைன் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், ஆன்லைன் ப்ராக்டட் எக்ஸாமினேஷன்ஸில் வர பாசிபிள் கொஷின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டோட்டல் செஷன் பார்த்துருந்தோம். இப்போ ஜிபிஎஸ்சில் வந்து ஒரு பார்ட், ஒரு 20 கொஷின் 25 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 25 கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து, which are the following satellites can use OCS? ஸோ OCS அப்படிங்கிறது ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் செக்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் செக்மெண்ட்ஸ் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரோல் செக்மெண்ட்ஸில் வந்து ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் செக்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா IIF. ஸோ இந்த சேட்டலைட்ஸ், அதாவது அது வந்து பார்க்குறதுக்கு வந்து IIFன்னு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 2F. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2F. ஸோ இந்த 2F தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர். ஸோ 2F அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட், யூஎஸ்லேருந்து அனுப்பிச்ச ஒரு சேட்டலைட்டு. அந்த சேட்டலைட் வந்து சீரீஸ், அதாவது வெர்ஷன் 2ல் F சீரீஸ். ஸோ இந்த சேட்டலைட் தான் பார்த்தீங்கன்னா OCS வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த OCS கேன் பி யூஸ்ட் இன் த ஜிபிஎஸ் மவுண்டட் சேட்டலைட்ஸ் லைக் 2RM 2F which are currently in the orbit of rotation. இப்போ வந்து ரொட்டேஷனில் ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அந்த சேட்டலைட்ஸு. These are having high accuracy GPS tracker which can function better than any other satellites. ஸோ அடுத்த ரெண்டாவது கொஷின் வந்து, சேட்டலைட் செக்மெண்ட் ரிசீவ்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்? ஸோ எந்த இன்ஃபர்மேஷன், எந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிக்னல்ஸா, அப்ளிக் கண்ட்ரோல், லொக்கேஷன், காமா ரேஸ். ஸோ அப்லிங்க் கண்ட்ரோல், சேட்டலைட் செக்மெண்ட் ரிசீவ் அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் பார்த்தாலே அப்லிங்க்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சேட்டலைட் வந்து அப்லிங்கை ரிசீவ் பண்ணும், டவுன்லிங்கை வந்து சென்ட் பண்ணும். அதே மாதிரி எர்த்தில் ரிசீவர் இருக்குங்கள, நம்ம கண்ட்ரோல் செக்மெண்ட்டில் இல்லை யூசர் செக்மெண்ட்டில் இருக்க ரிசீவர் வந்து டவுன்லிங்கை வந்து எடுத்துக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்லிங்க் கண்ட்ரோல். சேட்டலைட் செக்மெண்ட் ரிசீவ்ஸ் த அப்லிங்க் கண்ட்ரோல் அண்ட் பொசிஷன் டேட்டா ஃப்ரம் த கிரவுண்ட் செக்மெண்ட். திஸ் கேன் ஆல்சோ கிரியேட் டைம் ரிலேட்டட் அண்ட் சேட்டலைட் பொசிஷன் மெசேஜஸ் which can be transmitted by using frequencies. அடுத்து, கிரவுண்ட் ஆண்டனாஸ் கேன் பி கம்யூனிகேட்டட் யூஸிங் வாட் பேண்ட். ஸோ இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம வேறு ஃபார்மெட்டில் பார்த்துருக்கோம். எஸ் பேண்டை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த சேட்டலைட்ஸ் டு கிரவுண்ட் ஆண்டனா கம்யூனிகேஷன் கேன் பி எஸ்டாப்ளிஷ்டு பை யூஸிங் த எஸ் பேண்ட். த எஸ் பேண்ட் கேன் பெர்ஃபார்ம் அண்ட் ப்ரொவைட் த அனாமலி ரெசல்யூஷன் வித் த இயர்லி ஆர்பிட் சப்போர்ட். அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்டு டு ஜென்ரேட் நேவிகேஷனல் மெசேஜஸ். ஸோ நேவிகேஷன் ரிலேட்டடான மெசேஜஸ், அதாவது மூவிங்கில் இருக்கிற அந்த மெசேஜ், ட்ராவல் ரிலேட்டடான மெசேஜஸ் வந்து எது வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேஷன். ஸோ த ஜென்ரேஷன் ஆஃப் த நேவிகேஷனல் மெசேஜஸ் கேன் பி டன் பை யூஸிங் த மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்டேஷன். ஸோ இந்த MCS மாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்டேஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நேவிகேஷனல் மெசேஜஸ் வந்து யூஸ் பண்ணும். அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல் செக்மெண்ட். இந்த OCS படித்தோம்ல, அதில் எது இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ MCS, ஆல்டர்னேட் MCS, கமாண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் கண்ட்ரோல் செக்மெண்ட்டில் இருக்காது. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோல் செக்மெண்ட்டுக்கும் ப்ரோக்ராமுக்கும் சம்மந்தம் கிடையாது. An operational control segment generally involves a master control station and alternate master control station commands and control antennas. So which are the following indicates the operations performed with a control segment? ஸோ கண்ட்ரோல் செக்மெண்ட் என்னென்ன ஒர்க்கை பார்க்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஸ்பேஸ் வெஹிக்கிள். ஸோ அதோட ஒர்க்கை வந்து என்னது, கண்ட்ரோலுங்கிற வேர்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்ட்ரோல் வந்து ஸ்பேஸ் வெஹிக்கிளோட பொசிஷன், அது என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கண்ட்ரோல் செக்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கான்ஃபிகரேஷன், support system, interfaces to associated services, manage and schedule the ground assets. அடுத்து வந்து, for coupling globally distributed ground assets, which among the following can be used? ஸோ எஸ் பேண்ட் நமக்கு வந்து எப்பயுமே வந்து எஸ் பேண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் கம்யூனிகேஷன் டேட்டா லிங்க்ஸில். அடுத்து, which among the following describes the usage of the S band? ஸோ எஸ் பேண்டோட யூசேஜ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா டியூப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன். So S-band usage plays a crucial role in the control segment as it helps in conducting duplex information transfer sessions. At which type of band can be used in the control segment? So S-band தான் நமக்கு. Which are the following is used for shaping the velocity of the satellite orbit? Control segment. So satellite கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே நம்ம கண்ட்ரோல் செக்மெண்ட் தான். ஸோ அதே கொஷின்ஸே உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அடுத்து, which are the following indicate the functioning of the space segment? Navigation signals. So the functioning of the space segment is to use the navigation signals and retransmit the navigation message sent by the central segment. அடுத்து, which are the following segments can use GPS receiver? User segment. So user segment தான் GPS receiver.
ஏன்னா நம்ம எது யூஸ் பண்ணுறோம், ஜிபிஎஸ் ரிசீவர் நம்ம மொபைலாக இருக்கலாம், இல்லை தனியாக வந்து நம்ம ஜிபிஎஸ் மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுது. நம்ம டேட்டா ஃபைனலாக எங்கே ரிசீவ் ஆகுது, யூசர் செக்மெண்ட்லாம் ரிசீவ் ஆகுது. Which are the following can indicate the correct set of GPS segments? Control and user segments. GPS contain 3 main segments நமக்கு தெரியும். User, control and space segment. User segment receives the signal from the satellites. Control segment controls the position of the satellite. And space segment utilizes the navigation system. Which are the following is used to locate an object? ஸோ நமக்கு தெரியும் GPS. ஆப்ஜெக்டை லொக்கேட் பண்ணுறது, அதனால பேர் என்னன்னா பொசிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. Which are the following indicates the principle of GPS? Resection, trilateration, trisection and traversing. So it is trilateration. So minimum பார்த்தீங்கன்னா ஒரு 3 சேட்டலைட்டோட டேட்டா வச்சு அதை தான் என்ன பண்ணுவோம். இட் இஸ் trilateration is a principle. நம்ம சர்வேல படித்த மாதிரி trilateration. ஸோ ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபரன்ஸ், லேட்ரல் ரெஃபரன்ஸ் ஆங்கிள் அந்த மாதிரி டேட்டா எடுக்கிற கோஆர்டினேட்ஸ் எடுத்து பண்ணுறது தான் trilateration. Satellite generates which type of signals? ஸோ நமக்கு தெரியும் ரேடியோ வேவ்ஸ். நமக்கு வந்து வேவ் லென்த் அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இது இருக்கணும், ரேடியோ வேவ்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து ஜிபிஎஸ் யூசர் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ஆர் த ஃபாலோயிங்? ஸ்பேஸ் வெஹிக்கிள். ஜிபிஎஸ் யூசர் சொல்யூஷன் மே டிபெண்ட் எய்தர் ஆன் ஸ்பேஸ் வெஹிக்கிள் அடாப்டட் ஆர் த டைம் ஸ்கேல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட். அடுத்து விச் இஸ் த மெயின் பேராமீட்டர் யூசர் இன் த சூடோ ரேஞ்சிங்? டைம். The position of the object in GPS using pseudo ranging can be done by the calculation of time travel of the signal. Among the following, which indicates the correct set of methods followed for fixing position? Carrier wave and pseudo ranging. Which are the following is having same principle as that of determining the position in GPS? ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரிசெக்ஷன் மெத்தட். நம்ம பிளெயின் டேபிளில் பார்க்குறோம் ரிசெக்ஷன் மெத்தட் மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே பிரின்சிபல் தான் இதில் இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் லொக்கேட் பண்ணுறதும் இருக்கும். So it indicates the location of a set point by the help of reference point and then transferring to another point and locating the remaining points. So இதான் பார்த்தீங்கன்னா ரிசெக்ஷன் மெத்தட் நம்ம பிளெயின் டேபிள் சர்விங்கில் பண்ணுறது. அடுத்து error in altitude will be twice the horizontal error. Yes, it is true. Error in altitude, GPS வந்து நம்ம altitude error வந்து horizontal error twice வந்து இருக்கும். ஸோ அது due to இந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த இதனால் ஒரு சிக்னலில் வந்து எரர் இருக்குது அப்படின்னா ஆல்டிடியூட் எரரோட ஹரிசாண்டல் எரரோட ஆல்டிடியூட் எரர் வந்து டைம்ஸ் இருக்கும். அக்யூரசி ஆஃப் த பொசிஷன் த்ரூ கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பொசிஷன் ஆஃப் த சேட்டலைட். ஸோ ஒரு பாயிண்டோட பொசிஷன், சேட்டலைட்டோட பொசிஷன் வச்சு தான் ஒரு பாயிண்டோட டீட்டெயில்ஸோட அக்யூரசி வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அடுத்து trilateration is a plane surveying method. Yes, so it's a basic principle involved in GPS surveying. Actually இது வந்து ஒரு basic surveying technique. அடுத்து almanac contains information about status of the satellites. So the determination of data by GPS involves 2 procedures, almanac and ephemeris. So almanacங்கிறது ஒரு data information about the status of the satellites and the appropriate orbital information. So இந்த satellite நம்ம GPS இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன சேட்டலைட் வந்து நமக்கு டேட்டா வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். In order to determine the satellite to user range, which of the following is exceptionally required? Time difference of the signals. சிக்னல்ஸோட டைம் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் ரேஞ்சில் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். For the determination of the satellite to user range, the time difference between the signal sent and the signal received is compulsory. This can be recorded only if there is a signal. So for determining range, a precise signal is necessary. ஸோ அந்த சிக்னலோட டைம் டிஃப்ரென்ஸ், அந்த டைம் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சேட்டலைட் அந்த யூசர் ரேஞ்சுக்குள்ளே அந்த சேட்டலைட் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதோட ஜிபிஎஸோட மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் முடிஞ்சு. ஸோ அடுத்த வீடியோஸில் இன்னும் சர்வேயிங்கில் நிறையா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நிறையா சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.